எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நீங்க எழுதியிருப்பீங்க. இந்த எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா, டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ், ஏடி பஞ்சாயத், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸ், அப்புறம் டிஆர்சிஎஸ் டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதெல்லாமே மிக முக்கியமான பதவிகள். இது இல்லாம இப்ப குரூப் 1A பதவிகளும் இருக்கு, டிஓ பதவிகளும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பதவிகளுக்கு நமக்கு எவ்வளவு ஊதியம் தருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தாங்க இது. ஓகே, டெப்டி கலெக்டரா போறேன்னா என்னோட சம்பளம் என்னமா இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க திரையில பாக்குறீங்களா, இதுதான் இது ஒரிஜினல் அந்த பே பில்லோட ஒரு காப்பி தாங்க இது. ஸோ டியூட்டி பே அப்படின்னு உங்களுக்கு தருவாங்க. அது ஃபிக்ஸ்டு பே. அது ஒரு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டியூட்டி பே அப்படின்றது 3% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க 56,000 வாங்குறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் இந்த டியூட்டி பேல 3% ஆஃப் 56,100 ஆல்மோஸ்ட் ஒரு 1,600 700 அப்படின்றது கூடியிருக்கும். உங்களுடைய டியூட்டி பேல கூடியிருக்குங்க. டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்றது இது டிபெண்ட்ஸ். 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த டிஏவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 2%, 3%, 5%, 10% கூட காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ 29,755 அப்படின்றது 55%க்கான டிஏ. 56,100 உங்களுடைய டியூட்டி பே நீங்க சேர்ற அன்னைக்கு 29,755. இது வந்து 6வது மாசத்தோட முடிஞ்சிடும். 7வது மாசத்துல இருந்து இதை திருப்பி ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்ப 55% இருக்கு அப்படின்னா அடுத்து 3% இன்க்ரீஸ் பண்ணி 58% பண்ணுவாங்க. அப்ப இதுலயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூஸ்வலா கவர்மெண்ட்ல நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா 3 டைம் உங்களுக்கு வந்து பே இன்க்ரிமெண்ட் அப்படின்றது தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அது நீங்க சேர்ற மாசத்தை பொறுத்து. பிப்ரவரி மாசம் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 அதாவது ஜனவரி 1வது மாசத்துலயே இன்க்ரிமெண்ட் தந்துருவாங்க. 4 குவார்டர்ல தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வரும். 1 இருக்கும், இல்ல 1 இருக்கும், இல்ல 1 1 அப்புறம் 1 இருக்கும். இந்த 4 குவார்டர்ல தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது தருவாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் 2வது மாசம் சேர்றேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் வந்து ஜனவரிலேயே தந்துருவாங்க. அதாவது 11 மாசத்துலயே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வந்துருங்க. ஓகே. ஸோ டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 29,755. இது வந்து இப்ப இருக்கிற 55%. இது அதிகமாச்சு அப்படின்னா அதிகமாகலாம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது இது சென்னை வச்சு நான் போட்டிருக்கிறது 8,000. இது வந்து டிபெண்ட்ஸ். இது வந்து ஊரை பொறுத்து இருக்கும். இது கோயம்புத்தூர் மாதிரியான ஊரா இருந்தா 4,700 அப்படின்னு இருக்கும். மதுரைக்கும் 4,700 இருக்கும். டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மி ஆகுங்க. ஓகே, மேக்ஸிமம் இதா இருக்கு. சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் அப்படின்றது நீங்க சிட்டியில இருக்கிறதுனால கூடுதலாக உங்களுக்கு செலவினம் அப்படின்றது ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால அது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க ஊரக பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா குரூப் 1 பதவிக்கு வெறும் 720 ரூபா தான் தருவாங்க. ஸோ இதுவும் சென்னையை வச்சு நம்ம எடுத்து போட்டது. ஓகே, மெடிக்கல் அலவன்சஸ் அப்படின்றது 300 ரூபாய் அப்படின்றது தராங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மொத்த பே. 96,455 ரூபா உங்களுக்கு மொத்தமாக தரக்கூடிய, அரசாங்கம் தரக்கூடிய மொத்த ஊதியம். இன்கம் டேக்ஸ் பிடித்தம் இதில் இருக்குமா அப்படின்னா பிடித்தம் இருக்காது. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் பிடித்தம் இருக்கும். 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ்ல வந்து எக்ஸம்ஷன் பிளஸ் 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு நோ டேக்ஸ். நீங்க குரூப் 4 பதவியில் இருந்தாலும் சரி, குரூப் 2, 2A எதுல இருந்தாலும் 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு நோ டேக்ஸ். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேக்ஸ் அப்படின்றது பிடிப்பாங்க. ஓகே. ஸோ 96,455 அப்படின்றது கிராஸ் நீங்க சம்பாதிக்கக்கூடிய மொத்த சம்பளம். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு 22 வயசுல செய்றீங்க. ஐடி கம்பெனில கூட இந்த அளவுக்கு தர மாட்டாங்க. ஆனா கவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு தராங்கங்க. ஓகே. சிபிஎஸ் அப்படின்றது கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம். சரிங்களா? 2003 ஏப்ரல் 1 அப்ப இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 1/1/2004 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சிபிஎஸ் அப்படின்றது உங்களுடைய மொத்த டியூட்டி பே பிளஸ் டிஏல இருந்து 10% வந்து பிடிச்சி அவங்க வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய பிடித்தம். இது இல்லாம அரசாங்கம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம். எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்றது தான். நீங்க இப்போ 8,696 போடுறீங்க அப்படின்னா அரசாங்கமும் உங்களுக்கு 8,695 போடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியாம நீங்களே ஒரு 17,000 அப்படின்ட்டு ஒரு மாசத்துக்கு நீங்க சேர்த்துட்டு வரீங்க. நீங்க 15,000 ஒரு மாசத்துக்கு அப்படின்ட்டு நீங்க 20 வருஷம் சேர்த்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் ஆயிடும். நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%, 8% இருந்தா. இதுக்கு வந்து என்பிஎஸ் இருக்கிறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லாவே தருவாங்க. 8.1, 8.2 அப்படின்ட்டு நீங்க எஃப்டில போறதை விடவே இதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது தருவாங்க. ஓகே.
NHIS நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸு. ஸோ அதுக்கான சந்தா வந்து நீங்க ரூ. 300 கட்டுவீங்க. ஸோ இது பெரிய லெவல்ல உதவியா இருக்காது. ஆப்பரேஷன் நீங்க போனீங்க அப்படின்னா ரூ. 1,00,000 ஆச்சு அப்படின்னா ஒரு 30,000, 40,000 அப்படின்றத தருவாங்க. ஸோ இப்ப இருக்கிற சிஸ்டம் சரியில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிஜிஹெச்எஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இது ஃபியூச்சர்ல மாறலாம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தனியா ஒண்ணு போட்டுக்கிறது மிக, மிக நல்லது. ஓகே. ஃபேமிலி பெனிஃபிட்டட் ஃபண்ட், ஸோ ரிட்டயர் ஆகுறப்ப தர்றது, எஸ்பிஎஃப் இதெல்லாம் ₹70. ஸோ இதெல்லாம் வந்து ரிட்டயர் ஆகுறப்ப உங்களுக்கு ஒரு பணம் அப்படின்றது தருவாங்க. ஸோ அது ஸோ நமக்கு பிடித்தம் வந்து 9,176 அப்படின்றது வருதுங்க. 96,000ல 9,000 அவங்களே பிடிச்சுக்கிறாங்க. இதுவே சேம் தான். குரூப் 1ஆ இருந்தாலும், குரூப் 2ஆ இருந்தாலும், 2ஏவா இருந்தாலும் எப்பயுமே இந்த பிடித்தம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான். உங்களுக்கு சேலரி 12 லேக்ஸ் அண்ட் எபோவ் இருக்கு அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து இதுல பிடித்தத்துல இன்கம் டேக்ஸும் பிடிப்பாங்க. 5,000, 4,000 அப்படின்ட்டு பிடித்தம் அப்படின்றது செய்யப்படும். ஓகேங்களா? ஓகே. நெட் பே அப்படின்றது 87,279 அப்படின்ட்டு அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுங்க. உங்களுக்கு நீங்க இந்த வேலையில சேர்ந்தீங்க அப்படின்னா, டெப்டி கலெக்டரா சேர்ந்தீங்கன்னா. இது இல்லாம நிறைய அலவன்சஸ் இருக்கும். டெப்டி கலெக்டரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கார் தருவாங்க. கார் வந்து உங்களுடைய அஃபிஷியல் யூஸ்க்காக அதுல 65 லிட்டர் 70 லிட்டர்ஸ் வரைக்கும் டீசல் தருவாங்க ஒரு மாசத்துக்கு. லாக் புக் ஒரு டிரைவர் தருவாங்க மெயின்டெயின் பண்ணி. அத நீங்க உங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகள்ல எங்கனாலும் நீங்க போய்க்கலாம், வந்துக்கலாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் விட்டு நம்ம போகணும் அப்படின்னா, டெப்டி கலெக்டர் வந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். இதுவே நீங்க டிஎஸ்பியா இருக்கீங்க அப்படின்னா, எஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். சரிங்களா? ஸோ கார் தருவாங்க, வீடு தருவாங்க. டிஎஸ்பிக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல குவார்ட்டர்ஸ் தருவாங்க. ஆஃபீசர் குவார்ட்டர்ஸ் 3 பெட்ரூம் ஹவுஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் ஹவுஸாவே இருக்கும். ரொம்ப வசதியோடவே இருக்கும். டெப்டி கலெக்டர்ல நீங்க ஆர்டிஓவா போறீங்க, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸரா போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடு தருவாங்க. ஸோ மத்த போஸ்ட் நிறைய போஸ்ட் இருக்கும். டெப்டி கலெக்டர் கேடர்ல இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்சி/எஸ்டி ஆஃபீஸர் அவரும் ஒரு டெப்டி கலெக்டர் கேடர்ல தான் இருப்பாரு. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல ஒரு டெப்டி கலெக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பெருசா இந்த குவார்ட்டர்ஸ் இருந்து வேகன்சி இருந்தா தருவாங்க. ஆனா கேம்ப் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு அப்படின்ட்டு தருவாங்க. ஸோ மத்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ்க்கு ஒன்றும் பெருசா நமக்கு தரமாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிஆர்சிஎஸ் இவங்களுக்குலாம் வந்து கிடைக்காது. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டிசி டிஎஸ்பிக்கு கண்டிப்பா இந்த குவார்ட்டர்ஸ் அப்படின்றது தந்துருவாங்க. நீங்க டிசியா இருக்கிற பட்சத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்கும். ஜெனரல் மேனேஜரா நீங்க வந்து கோப்டெக்ஸ்ல வந்து வேலை செய்வீங்க, ட்வாட் போர்ட்ல வந்து வேலை செய்வீங்க. அப்புறம் வந்து கார்ப்பரேஷன்ல ஏசியா இருப்பீங்க, அசிஸ்டன்ட் கமிஷனரா இருப்பீங்க. முனிசிபல் கமிஷனரா இருந்தும் ப்ரமோஷன்ல டெப்டி கலெக்டர் ஆவாங்க. சரிங்களா? அதாவது முனிசிபல் கமிஷனரா இருந்து ப்ரமோஷன்ல ஏசியா ஆவீங்க, அப்புறம் டிசி ஆவீங்க. இதுல டைரக்டாவே உங்களுக்கு வந்து ஆர்டிஓவா இருந்தீங்கன்னா கார்ப்பரேஷன்ல ஏசி போஸ்ட் போடுவாங்க. அதுல நீங்க ப்ரமோஷன் வாங்கி டிஆர்ஓ போறீங்க அப்படின்னா அப்பயும் வந்து டிசியாவே டைரக்டா போடுவாங்க. ஸோ அப்ப ஒரு பெரிய காரு அப்படின்ற வசதி எல்லாமே தந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து இப்ப படிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இவ்வளோ பெர்க்ஸ் நமக்கு இருக்கு, இவ்வளோ அலவன்சஸ் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த வீடியோங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய ட்ரீமை மெட்டீரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இவ்வளோ சம்பாதிக்க போறேன், இந்த கார்ல நான் போக போறேன், இந்த வீட்டில் இந்த வசதியோடு இருக்க போறேன். டிஎஸ்பியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில்லே கிடையாது, அரசாங்கமே கட்டும். ஸோ அவ்வளோ வசதிகள் அப்படின்றது இருக்கு. டோல் ஃப்ரீ. நீங்க எந்த தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணாலும் உங்களுக்கு டோல் அப்படின்றதும் கிடையாதுங்க. இது மாதிரி நிறைய வசதிகள் இருக்கும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் டிரான்ஸ்ஃபர் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் எங்கனாலும் கிடைக்கும். ஸோ அந்த ஏரியாவோட டிஎஸ்பி அந்த குழந்தை நம்ம ஸ்கூல்ல படிக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே அட்மிஷன் கிடைக்கும். ஸோ நிறைய வசதிகள் அப்படின்றது இருக்கு. ஓகே. ஸோ பே ஸ்லிப் நல்லா படிங்க. மேலும் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும். இந்த வேலைக்கு நீங்க போகணும். ஸோ அடுத்தடுத்து வேகன்சிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டைம் இந்த வாய்ப்பை விட்டாலும் அடுத்த டைம் இந்த வாய்ப்பை நீங்க பிடிச்சுக்கோங்க. நன்றிங்க.